இன்னொருத்தர் மலர் விடாம பாத்துக்கிறதுக்காக ஒரு கும்பல். ஓ இவரா? எதற்காண்டி வந்தீங்க? எந்த அமைப்பு? நீங்க எந்த அமைப்புல நீங்களா யாருடா? How do I tell you? எதற்காண்டி வந்தீங்க? ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? Come on charge. சொல்லுங்க தம்பி, எதற்காண்டி வந்திருக்கீங்க? கொடி வச்சிருக்கீங்களா? எதற்காண்டி வந்து இங்க வந்திருக்கீங்க? உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவுத்தீர மாட்டியே. கொடியெல்லாம் வச்சிருக்கீங்க, எதற்காண்டி வந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க? சும்மா கூட்டத்தில் எந்த கட்சியோட கொடி தோழர் சொல்லிட்டு போங்க தோழர். என்ன போராட்டம்? எதற்காண்டி? சீமான எதிர்ப்பு. சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமான் தெரியாத. நல்லா இருக்க. தெரியாம தான் வந்தீங்களா? யார் கூப்பிட்டு வந்தாங்க? அத கூப்பிட்டாங்க. எங்க வீட்டாண்ட இருக்கிற ஒரு தலைவின் பணம் எதுவும் தரேன்னு சொன்னாங்களா? தெரியல, வீட்டுக்கு போனாதான் தெரியும். வீட்டுக்கு போனாதான் தருவாங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நீங்க எதற்காண்டி வந்திருக்கீங்க தெரியுமா? நாங்களா ஏதோ சொல்லிட்டாங்க. ஆனா பெரியார வர வைக்கணுன்றாங்களா, போக வைக்கணும்னு சொல்றாங்களா தெரியல. செருப்பாலையே அடிக்கணும்டா. இன்னொருத்தராரு அவர் வந்து கைது செய்யறாங்க. அதான் எங்களுக்கு தெரியும். சீமான எதிர்ப்பதற்காண்டி இந்த கூட்டத்தை கூட்டிருக்கணும்னு சொல்றாங்க. சீமான் யாருன்னு தெரியுமா? சீமா யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. கட்சியில இருக்கிறவங்க தான் அவரு. எதற்காண்டி இவங்க கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. சொல்லனா சொல்லிருந்தா பரவாயில்ல. இப்ப அரெஸ்ட் பண்ண போறாங்க. சரியா? அரசு பண்ண என்ன பண்ண போறாங்க? இங்கே சாப்பாடு அங்கே சாப்பாடு. ஆமா. இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வேணும்டா. வீட்டுல பாடுபட முடியல. ஒரு தாத்தாக்குறாரு, அவர் நொல்லாக்குறாரு. நாங்க எங்கன்னா போய் நிம்மதியா உட்காந்துக்கிறேன். கும்பலா கிடையாதுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். எதற்காண்டி? ஓகே, பாத்து நீங்க கூட கடைக்கு ஏதாவது ஜாமான் வாங்கன்னு சொல்லிட்டு போங்க. கைதா என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்கு போனா அவ்வளவு முடிஞ்சு. நீங்க பாருங்க. பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியோரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. நம்ம தமிழுக்காக ஒரு இது பண்ணலாம். காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. போடு காமிங்க. அது யாருன்னு தெரியாது, இதுதான் தெரியும். இவர் யாரு? சீமானு. இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்தது. சீமான் ஓட்டு போட்டுருக்கீங்களா? ஓட்டு போட்டுருக்கீங்களா? நான் போட்டு வரேன். அப்போ 5 வருஷத்துக்கு நாங்க தந்தை பேரே வந்திருக்கோம். தந்தை பெரியார் திராவிட கழகம். எதற்காண்டி எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து கடலூர் மாவட்டம் பழவட்டி வட்டம். நாங்க அங்கிருந்து வந்திருக்கோம். எதற்காண்டி வந்திருக்கீங்க? வந்து சீமான் வந்து பெரியார தப்பா பேசி கொண்டு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துடுறாங்க. என்ன பேசினார் பெரியார் குறித்து? பெரியார் பேசினாரு, அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் அவராக பேசப்பட்ட வார்த்தை இதெல்லாம். என்ன பேசினார்? என்ன பேசணுன்று சரியா தெரியல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தனிப்பட்ட முறையில் அவர் பேசினால்தான் அந்த போராட்டம் ஈடுபடுறாங்க. அதனாலதான் நாங்க கடலூர் மாவட்டத்துல வந்து இங்க வந்து ஈடுபட்டு யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க? எங்க உள்ள வெளில போயிருக்காங்க. இப்போ எல்லாரும் அரெஸ்ட் பண்ண போறாங்க, அது தெரியுமா? பண்ணிட்டோம், அது பேசல. பண்ணிட்டோம், அதெல்லாம் பேசல. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நாங்க வந்து பெரியாரை இழிவா பேசுறதுனால சீமாவை அரெஸ்ட் பண்ணணும்ன்றதுனால வந்து அவர் என்ன பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து பெரியார வந்து இந்த பொம்பளை விஷயத்துல தப்பா பேசினாரு. ஆபாசமாக ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத.
அதான் நான் சொன்னேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கருத்தை பெரியார் சொல்லியிருக்காரு, அதை ஆதரிப்பீங்களா? பெரியார் வந்து பொம்பளைங்களுக்காக தான் பாடுபட்டவர். இப்ப போய் அறுத்தறீங்கன்னு சொல்லியிருக்காரு பெரியார். ஆமா, அதெல்லாம் எதுவும் சொன்னது இல்ல அவரு. ஆதரவு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. பெரியார் கர்ப்பப்பை அறுத்தறீங்கன்னு சொன்னதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு நான் காட்டுறேன். விவாதிக்க தயாரா சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. பெரியார் வந்து பெண்களை நல்லா ஒரு படிச்சு நல்லா ஒரு முன்னேறணும், அடிமையா யாருக்கும் இருக்க கூடாதுன்றதுதான் பெரியார் சொல்லி இருக்கிறாரு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சீமான் எதற்காண்டி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கு? எதற்கான அவர் வந்து நாட்டுக்கு வந்து இது கட்சிக்கு இது கட்சிக்காக அவர் இது பண்ணல. அவர் வந்து அவர் கேரளாக்காரர். நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. தமிழ்நாட்டுக்காக அவர் இது பண்ணல. அப்புறம் சிவகங்கை பக்கம் அரணியூர் அவங்களும் என்னன்னா இது என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம இதுக்காக அவங்களாம் எதுவும் பண்ணல. நம்ம கட்சிக்காக ரொம்ப இது பண்ணி இது பண்ண கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் நாங்க டிஎம்கே. இன்னைக்கு அந்த அரக்கொண்டக்காரிகளை அறுத்து புறாத்து அவனுங்கள எங்க டிஎம்கேல இருந்து எதற்காக இந்த போராட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க? அவர் வந்து கட்சியில இருந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் ஒண்ணுமே செய்யல. எதிர்த்து போராடு, தண்ணி பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை. பெரியார பத்தி மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? ஒரு இழிவா பேசிட்டாரு. ஆமா, பெரியார பத்தி எல்லாம் என்ன பண்றாரு. பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன பெரியார் வந்து கட்சியில இருந்து எதுவுமே பண்ணல, செய்யல. அவர் வந்து மக்களுக்காக இது பண்ணல, கொள்ளல. அவர் திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. 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 திரும்ப திரும்ப வந்து நம்ம விக்கிரத்துக்கெல்லாம் அவரெல்லாம் தூக்கி போட்டாரு, எரிச்சாரு, கொண்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா அவர் செஞ்சாரு. ஆனா வந்து நாட்டுக்காகவும் நல்லா இது பண்ணாரு. அவர் தனக்காக எதுவும் பண்ணிக்கல. பெரியாரு மக்களுக்காக தான் இது பண்ணி எல்லாமே பண்ணாரு. நான் வெறுங்கையில சூடம் ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே விமர்சனம் பண்ணாண்டி சீமான் வந்திருக்கீங்க. நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? நாங்களாம் ஹவுசிங் போர்டு செம்மஞ்சேரி. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா